இது வந்து ஒரு மேல் சார்ட் சார், ஆண் ஜாதகம். ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸ் 6 February 1967, 1:30 சென்னையில பிறந்திருக்காரு. நடப்பு வயது வந்து 57 வயது 11 மாதம். போராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய ஜாதகத்துல இந்த தசாபுக்தி எப்படி வேலை செஞ்சிருக்கு, இவருடைய கல்வி நிலை எப்படி என்ன சொல்லியிருக்கு, இவருடைய தசாபுக்தி அப்படின்றது எப்படி இருக்கு, என்ன செஞ்சிருக்குன்றது முக்கியம். ஸோ முதல்ல வந்து லக்னமா வந்திருக்கிறது ரிஷப லக்னம். முதல்ல லக்னாதிபதி 10ஆம் பாவத்துல, கேந்திரம், நட்பு வீடு. இன்னொன்னு, ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப அடிப்படையில காரகன் ஒரு லக்னத்துக்கு ஆதிபத்திய ரீதியா சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள், இதை நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும். முதல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். மனித வாழ்க்கைக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை ஒப்பிடணும், அந்த ஜாதகருக்கு வந்து இந்த கிரகங்கள் இன்ன விளைவுகளை செய்யுமா செய்யாதா அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, லக்ன ஆதிபத்தியத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள், மற்ற துணைநிலை அமைப்புகள் 1000 இருக்கு, அதெல்லாம் விட்டுருவோம். மெயின் வந்து சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள், அசுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள், ரெண்டா பிரிச்சிடணும். அப்ப இப்ப ரிஷப லக்னம் என்பது ஸ்திர லக்னம். இதுக்கு மாரகாதிபதி யாரு? ஸ்திர லக்னத்திற்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாரகஸ்தானம். பாதகமாக வருவது ரிஷபம் பொறுத்தவரை பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் பாவம். அந்த 9ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கோள் வந்து, அல்லது 9ஆம் அதிபதியோ 9ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய கோளோ, இது ரெண்டுக்கும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப சுபாதிபத்தியம் அசுபாதிபத்தியம் என்று பிரித்து கொள்ள வேண்டும். அந்த லக்னத்துக்கு சந்திரனும் குருவும் வந்து அசுபாதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள். இன்னொன்னு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. ஆனா அவரு இன்னொரு கேந்திரத்திற்கு ஆதிபத்திய வாங்குறதுனால, 10ஆம் அதிபதியா வர்றதுனால, ஒரு பாதகாதிபதி திரிகோணத்துக்கு அதிபதியா வரும்போது கெடுபலன்களை பெரிய அளவில் தருவதில்லை என்பது ஜோதிட கிரந்தங்கள் சொல்லுவது. நீங்க அனுபவத்துல கூட நிறைய பார்க்கலாம், ஆய்வுகள்ல தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஜாதகர் பாருங்க, ரிஷப லக்னம், லக்னாதிபதியின் வலு முதல்ல, அடுத்ததாக 5ஆம் அதிபதியின் வலு, அடுத்ததாக பாக்கியாதிபதியின் வலு. இது 3 இம்பார்ட்டன்ட். அப்ப ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் இணைந்த அமைப்பு 10ஆம் இடத்துல கேந்திரத்துல. அது ஒருவேளை 9ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா அது பாதக ஸ்தானமா இருந்திருக்கும். பாதக ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்லிடலாம். இன்னொரு அமைப்புல இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. 2ஆம் அதிபதி புதன், 11ஆம் அதிபதி குரு. இவங்க 2 பேர் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த ஜாதகர் வந்து நல்ல வெல்த்தான செட்டில், நல்ல வெல்த், எந்த விதமான பினான்சியல் ட்ரபுளும் இல்லாத, நல்ல எஜுகேஷன், நல்ல அரசாங்கத்துறையில இருந்து கிட்டத்தட்ட அவரே விஆர் கொடுத்துட்டு வெளியே வந்தக்கூடிய ஒரு அமைப்பு. இங்க பாருங்க, இப்ப நடப்பு வந்து குரு மகதசல் சனி புத்தி. இதுக்கு முன்னாடி ராகு மகதசம் முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி செவ்வாய் தசை முடிஞ்சிருக்கு, அதுக்கு முன்னாடி சந்திர தசை முடிஞ்சிருக்கு, சூரிய தசை முடிஞ்சிருக்கு. இவருக்கு இப்ப குரு தசை நடக்குது. ராகு மகதசை எப்படி இருந்திருக்கும்? இப்போ பொதுவா நம்ம என்ன செய்யறோம், ராகுனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இது வந்து ஒரு கெடுபலம் செய்யும், நெகட்டிவான எஃபெக்டை தரும் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராகுனுடைய ஸ்தான பலம் ரொம்ப முக்கியம். ராகு வந்து லக்ன பாவத்துக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் வீட்டுல நிக்குது. இப்போ செவ்வாய் பாருங்க, லக்னாதிபத்தியத்துக்கு 7ஆம் அதிபதியா இருந்து 12ஆம் அதிபதியா இருந்து லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மறையிற. அப்போ நெகட்டிவான பிளானட் கெட்டவன் கெட்டிடில் அப்படின்ற ஒரு அமைப்பு உள்ளார போயிடுது. ராகு நிக்கிற நட்சத்திரத்தை எடுத்துக்கணும். ராகு நிக்கிறது சுக்கிரனுடைய சாரம். சுக்கிரன் லக்னத்துக்கு யாரு? லக்னாதிபதி, ஈவன் 6ஆம் அதிபதி. அப்ப ஒரு கிரகம் இரு ஆதிபத்தியத்துக்கு அதிபதியா வரும்போது கூட பாத்தீங்கன்னா சுப ஆதிபத்திய பலன்களை அதிகமாக தருவார். அப்ப லக்னாதிபதியா இருந்து சுக்கிரன் ராகுவிற்கு லாபஸ்தானத்தில் டிசைடிங் அத்தாரிட்டி. ராகுக்கு சுக்கிரன் மறையில. இன்னொன்னு, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு? செவ்வாய், ராகு கேந்திரத்துல. இன்னொரு விஷயம், செவ்வாயும் சுக்கிரனும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். தங்களுக்குள் திரிகோணமாக இருக்காங்க. அப்ப ராகு தசை இவருக்கு எப்படி இருந்தது? ரொம்ப பாசிட்டிவா இருந்தது, ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. இதுல ராகு தசை வந்து அவருக்கு எந்த விதத்திலையும் செட்பேக் கொடுக்கல, நெகட்டிவா இல்லை. ஸோ அது எப்படி வெல்த்தை கொடுத்தது, பொருளாதார கட்டமைப்பை எப்படி அந்த ராகு கொடுத்தது அப்படின்னா, 2ஆம் அதிபதிக்கு இந்த பாருங்க, அந்த 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ராகுக்கு லாபஸ்தானத்துல நிக்கிறது. 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் யாரு? புதன். ராகுவிற்கு லாபஸ்தானத்தில் நிற்பது. ராகு விரயஸ்தானத்திலே இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தசாபுத்திக்கு பலன் சொல்லும்போது என்ன பார்க்கணும்?
அந்த தசாநாதன் நின்ற ஸ்டார் நட்சத்திரத்தையும் தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகத்தையும் எடுத்துக்கணும். ஒருவேளை இந்த ராகு தசை இல்லாம வேற கிரகம் தசை நடத்துது, இப்ப உதாரணமா பாருங்களேன், அடுத்த திசைக்கே வந்துடும் அதுக்கு பதிலுக்கு. இப்ப பாருங்க, இவர் சொல்றாரு அடுத்து எனக்கு குரு தசை. இவருடைய பயம் என்ன தெரியுமா? அந்த ஜாதகருடைய பயம், இப்ப ராகு தசை நல்ல இன்கம் இருந்தது சார், இதை நான் கோட்டை விட்டுற போறேன், குரு தசை கெடுத்துருமான்னு கேட்டார். இப்ப நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கணும்? எடுத்த உடனே டக்குன்னு இதுல என்ன சொல்லணும்? டக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ரிஷப லக்னத்துக்கு ஆதிபத்திய அசுப கிரகமாகிய குரு பகவான் அத்தமாதி 8 கூட எங்க நிக்கிறான்? லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல மாரகஸ்தானத்துல போய் நிக்கிறார் குரு பகவான். குரு இந்த லக்னத்துக்கு யாரு? சுக்கிரனுக்கு அகைன்ஸ்டான ஆளு. லக்னத்துக்கு 8 கூடயும் ஆதிபத்திய சிறப்பு இல்லாத கிரகம் உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். இது கெடுத்துருமா? இதுக்குதான் அந்த ஜாதகத்தை எடுத்தான் டிஸ்பிளே பண்றது. சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதுக்குதான் இந்த கிரகங்களுடைய வலு அப்படின்றது, சட்பலம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு ஜோதிடத்துல, அதுல புரிஞ்சுக்கணும். அதுல ஆட்சி உச்சம், மூலத்திரிகோணம், திக்கு பலம், காலபலம், நைசர்கிக பலம் இப்படி எல்லாம் உண்டு இல்லையா? சோ இதுல பாருங்க, குருவின் பலம் என்ன? உச்சம் சார். ஃபர்ஸ்ட் விஷயம் உச்சம். நம்ம எடுத்த உடனே செய்வோம் அத்தாமாதி உச்சம். 8 கூட கேந்திர கோணங்கள் இருந்தா அது இன்னொரு மாதிரி பலனை செய்யும். அட்டமாதி சப்தம கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்தான் ஜோதிட கிரந்தங்கள்ல பாடல் உண்டு, குருநாதன் அடிக்கடி சொல்வார். பாருங்க, 8 கூடையவன் 3ஆம் இடத்துல 8ஆம் இடத்தோட பரிவர்த்தனை யோகத்துல உட்காந்துருக்கான். சந்திரன் குரு பரிவர்த்தனை ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்துல. ஆட்சி உச்சம், மூலத்திரிகோணம், பரிவர்த்தனை, நீசம், கிரகணம், அஸ்தங்கம் இதெல்லாத்தையும் பார்க்கணும். இன்க்ளூடட் வக்ரம், ரெட்டகிரேட், இதெல்லாம் பார்க்காம பலன் சொன்னீங்கன்னா 100% ஃபெயிலியர் ஆயிடும் சார். 100% ஃபெயிலியர் ஆயிடும். இதுல பாருங்க, இந்த கிரகம் உச்சம் 8ஆம் இடத்தோட பரிவர்த்தனை ஆகுதா, உச்சமாகுதா, இது வக்கரமா ஆகுது. எங்க பாருங்க, சூரியனுக்கு சப்தமமா இருக்கு, நேர் சப்தமமா இருக்கு, அதிவக்ரம்னு சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கார் குரு பகவான். ஃபர்ஸ்ட் விஷயம். சோ என்ன செய்யணும்? அவர் தரக்கூடிய பலன்களை மறுப்பார். அப்ப என்ன செய்வார்? மாரகத்தை மறுப்பார், 8ஆம் இட பலன்களை மறுப்பார். என்ன வக்கரம்? ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த குரு பாருங்க நிக்கிற நட்சத்திரம் சனி சாரம். சனி யாரு லக்னாதிபத்தியத்துக்கு? பாக்கியாதிபதி, கேந்திராதிபதி, சுபாதிபத்திய பலன். அப்ப குரு நிக்கிறது யாரு? சனி சாரம். சனி நிக்கிறது குரு வீடு. அது மாரக பாதக ஸ்தானம் இல்ல. ஒருவேளை சனி 8ல இருந்ததுன்னா தீர்ந்தது கதை. இப்படிதான் பலன் எடுக்கும். ஆனா இந்த குரு தசை ஸ்டார்ட் ஆன உடனே இன்னும் பூமப்பா இருக்கு. ராகு தசையில கிடைத்த பலன்களை விட அதிக பலன்கள் இந்த குரு தசையில கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ஜாதகருக்கு ஒரு செட்பேக் இந்த குரு கொடுக்கணும். என்ன செய்யணும்? செட்பேக் பின்னடைவை கொடுக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதியா இருந்ததுன்னா ஊரை மாத்திருக்கலாம், பொசிஷனை மாத்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு அவமானத்தை கொடுத்துருக்கலாம், ஒரு டி ப்ரோமோட்டு, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான பலன்களை கொடுத்து, அல்லது பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய அவமானம், குறிப்பாக உயிர்காரகத்தை ஒரு கிரகம் கொடுப்பதில் முதன்மை வாய்ந்தது. ஒரு கிரகம் திசை நடத்துதுன்னா அந்த கிரகத்தினுடைய முதன்மையான பலன் உயிர்காரகம். இரண்டாவதாக பொருள் காரகம், குருனா கோல்டு. சரிங்களா? அதே மாதிரி ஆடை, அணிகலன்கள், லக்ஸரி லைஃப், இது எல்லாமே குரு தான். சரிங்களா? அடுத்ததாக 3ஆம் இடம் பாவகாரகம், சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம்லயே இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் பாவகாரகம். 3ஆம் இடம். ஆனா 3ஆம் இடம் வீடு யாரோட? சந்திரனுடைய வீடு, தாயோட வீடு. சரிங்களா? அம்மான்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம் தாயாரோட வீடு. ஆனா 3ஆம் இடம் காரகத்துல சந்திரன் இல்லையா, அந்த இடத்துல தாயாரையும் சொல்லி, ஆனா குரு அந்த இடத்துல பரிவர்த்தனை 8ஆம் இடத்தோட. சோ இவரு நம்ம பலன் சொல்லும் போது சொல்லிட்டே வரோம். இப்ப 8ஆம் இடம்ன்றது எப்படி பரிவர்த்தனை? சந்திரனோட பரிவர்த்தனை ஆகுது. சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போகுது. அந்த வக்ர குரு அப்படின்னு சொல்லக்கூடியது தாயாருக்கு எதனா நெகட்டிவிட்டி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் காரகத்தில் தாய், உயிர் காரகத்துல. குரு திசை ஆரம்பிக்கும் போது அம்மாவுக்கு மெடிக்கல் செலவா சார்? 1 வருஷம் தான் அது தாயார் தவறி. பலன் சொல்லும் போது அவர் சொல்றாரு, அம்மா இறந்து 1 வருஷம் தான் சார் ஆகுது. சரி, எனக்கு இந்த குரு திசை பயமா இருக்கு. என்னன்னா குரு தன்னுடைய 8ஆம் பாவ பலன்களை செய்வதிலிருந்து மாறுபடுவார். ஏன்னா குரு வக்ரம், சாரம், பாக்கியாதிபதி சாரம், 9, 10 இருக்க சாரம். சனி எங்க இருக்காரு? சனி எடுத்துக்கணும் டிசைடிங் அத்தாரிட்டி. குரு திசைக்கே சாரம் யாரு? 16 வருஷத்துக்குமே சனி தான் நின்று பேசணும். ஒரு வீடு கட்டுறோம் சார், முட்டு கொடுக்குறோம், சீலிங் நிக்கிறதுக்கு. சாரம், சாராம்சம், ஒரு விஷயத்துக்கு தேவையானது சாரம். எந்த விஷயத்தையும் நீங்க சாரம் இல்லாத பேச முடியாது, சாராம்சம் இல்லாத பேச முடியாது. அது பேசுறதுக்கு முன்னாடி அந்த தன்மை என்ன, ஒரு பொருள் எடுக்கிறோம், அந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் யாருன்னு கேட்கிறோம்.
அதுதான் சாராம்சம். அந்த புத்தகத்தினுடைய பொருள் என்ன, அதுக்குள்ள நம்ம என்ன படிக்க போறோம், அதெல்லாம் தான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அப்ப சாராம்சம், குரு நிக்கிற சாரம் என்னது, சனி சாரம். சனி என்பவன் லக்னாதிபத்தியத்துக்கு யாரு, தர்ம கர்மாதிபதி. ஈவன் குரு பார்வையில நிக்கிறான் சார். குருவனுடைய ஆதிபத்திய காரகம் வேற, பார்வை வேற, ரெண்டுத்தையும் தனியா பிரிச்சுக்கணும். 8ஆம் அதிபதி பாக்குறான்னு பார்க்க கூடாது, குரு பாக்குறார். குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும் தான் சொல்லியிருக்கு மூல நூல்கள். குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும் தான் சொல்லியிருக்கு. ஆனா இதுல 8ஆம் அதிபதி பாக்குறான்ற பதிவுக்குள்ளார போக கூடாது, நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப ஜோதிடத்துல இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இருந்ததுன்னா இது ஒரு கிளாரிட்டி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? நான் இந்த விஷயத்த மட்டும் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க, நீங்க பலன் சொல்லும் போது இதை அப்ளை பண்ணி பாருங்க. 100% வந்து இதுல வந்து சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த குரு மகாதசை இவருக்கு எப்படி இருக்கு, கடந்த 3 வருடங்களாக பாருங்க. எப்ப ஆரம்பிச்சிருக்கு குரு மகாதசை, 2022 ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப இந்த 2 ஆண்டுகளாக இவருக்கு லாஸ்ட் 2.5 இயர்ஸ் எந்த ஒரு நெகட்டிவும் இல்ல. தாயாருக்கு ஒரு ஈமகாரியம் செய்திருக்கார். ஏன் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு 10 கூடிய சாரத்தை போய் வாங்குறான் குரு. சார் 10ஆம் அதிபதி திசை புத்தி சாரம் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அது கர்ம பலனை செய்யும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அது ஏன் தாய்க்கு செஞ்சது, 8ஆம் இடத்துல போய் பரிவர்த்தனை வரான் சந்திரன். காரகம் உயிர் காரகத்தை செய்யும் சொன்னான் இல்லையா முதல்லயே. சோ வீடு கொடுத்தவனும் உயிர் காரகம் தான். சரிங்களா? குரு உயிர் காரகத்துல பிள்ளைகளால் தொந்தரவு ஏற்படுமா அப்படின்னா ஏற்படாது. ஏன்னா அது குரு வக்கரம் ஆயிடுச்சு. சரிங்களா? ஏன்னா ரெஸ்பான்ஸா பிரிஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். சோ இந்த குரு மகாதசை இவருக்கு நெகட்டிவ் செய்யாத போனதுக்கு காரணம் என்ன, அதுக்கான மேஜர் இம்பாக்ட் இந்த ஜாதகத்துல மேஜர் இம்பாக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இவருக்கு எப்ப மோசமான தசா புத்தி அப்படின்னா, செவ்வாய் தசை ஒரு வேளை வந்தது அப்படின்னா, நான் கேதுவோட நிக்குது இல்லையா, செவ்வாய் வக்கரமும் இல்லை அந்த ஜாதகத்துக்கு, செவ்வாய் தசையே கிடையாது இவருக்கு. சரிங்களா? செவ்வாய் தசை எப்போ பிறப்புலயே போயிடுச்சு. இவரோட ஜென்ம நட்சத்திரம் என்னது, பூராட நட்சத்திரம். சரிங்களா? சுக்கிரன் முடிஞ்சு சூரியன் சந்திரன் செவ்வாய் முடிஞ்சிருச்சு. இப்போ 1997 படிப்பு காலத்திலே முடிஞ்சிடுது. சரிங்களா? இப்போ இவருக்கு இந்த குரு மகாதசை கண்டிப்பா நெகட்டிவ் செய்யாத போனதுக்கு காரணம், செய்யாது முக்கியமான காரணம் குரு வக்கரம். குரு நின்ன நட்சத்திரம் இம்பார்ட்டன்ட். குருவுக்கு அந்த கிரகம் மறையில, வீடு கொடுத்த சந்திரனுக்கும் சனி மறையில. பாருங்க, முன்னாடி சொன்ன ரூல் தான். அந்த ராகு தசை சொன்னோம் இல்லையா, அதே மாதிரிதான் அந்த குரு தசை. குருவுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் தங்களுக்குள் திரிகோணம், இந்த கேந்திரம். சந்திர கேந்திரத்துல சனி சார். சந்திர கேந்திரம் சந்திர அதியோகம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஜாதகத்துக்கு. லக்ன கேந்திரம் சந்திர கேந்திரம், இந்த கிரகங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஒரு கிரகம் நீசம் அடையுது லக்ன கேந்திரத்துனா நீச பங்கம், ஒரு கிரகம் சந்திர கேந்திரத்துல நீசம் அடையுதுன்னா நீச பங்கம். சரிங்களா? ஈவன் அது லாபஸ்தானம் 9 கூடிய 11னா யோகம். சரிங்களா? 9ஆம் இடத்திற்கு அந்த கிரகம் மறையாமலும் 10ஆம் இடத்துக்கு 2 10ஆம் இடத்துக்கு மறையல. சரிங்களா? அப்ப ஜீவனம் நல்ல ஜீவனம். அப்ப பொருளாதார கட்டமைப்பை கொடுத்ததற்கு முக்கியமான கிரக காரணி என்ன இந்த ஜாதகத்துல அப்படின்னா, லக்னாதிபதி கேந்திரம். இந்த ஜாதகத்துக்கு லாபாதிபதி உச்ச வக்ரம், உச்சமானதான் சிக்கலங்க. உச்ச வக்ரம், வக்ரம்னா குரு 11ல பாத்துட்டான், 11 கூட 11 பாத்துட்டான். 2 கூடிய கிரகம் 2ஆம் இடத்துக்கு தெரியும். சரிங்களா? 2-11 ஒரு ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நல்ல ஒரு இன்கம், நல்ல ஒரு செல்வ நிலை அமைப்பு, எந்த பிரச்சனையும் வராதுன்னே சொல்லலாம். இப்ப இவருக்கு வழக்கு இருக்குன்னு ஒரு அமைப்பு சொன்னார், ஆனா பொய் கேஸ். ஏன்னா 6ஆம் இடத்து பலனை ஒரு கிரகம் கொடுத்துதான் ஆகணும். சரிங்களா? அந்த கிரகம் யாரு, 6ஆம் இடத்து அதிபதி. 8ஆம் இடத்து அதிபதி திசை வரும்போது இவருக்கு அந்த பலன் நெகட்டிவான பலனுக்கு போறார். யாரு இழுத்துட்டு போறாரு, அந்த குரு. சரிங்களா? ஆனா அது என்ன, ஒரு கண் துடைப்புக்கு ஒரு பேருக்கு ஒரு கேஸ் வரணும்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பு. சோ இவருடைய பிசினஸ் கோல்டு பிசினஸ் தான். சரிங்களா? இப்போ யூஎஸ்ல போயிட்டு பண்றதுக்கு ட்ரை பண்றாரு, அதுவும் உண்டான்னு கேட்கிறாரு. பண்ணிதான் அவனை இடமாற்றம் அந்த குரு கொடுக்கும். 3ஆம் இடம் இடமாற்றம், 3ஆம் இடம் டிரான்ஸ்பர், குறுகிய தூர பயணம். 8ஆம் அதிபதி தொலைதூரம் மறைஞ்சிருக்கணும், 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். 8ஆம் இடத்துல தான் வீடு கொடுத்தவன் போய் நிக்கிறானா, அப்ப வெளிநாடு என்ன வரதானே செய்யும், அது நீர் ராசி கூடுதலா. சோ பலன் சொல்லும் போது தசாபுக்தியோட இந்த மனித வாழ்க்கையை எப்படி அடாப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல உதாரண ஜாதகமா இதை நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் இதுல குரு மகாதசை ஃபுல்லாவே இவருக்கு செல்வ நிலைகள்ல பிரச்சனை வராதானா வராது. ஆனா ஹெல்த்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகம் 8ஆம் இடத்துல போய் நிக்குது. அது கடக ராசி மண்டலம். ஹெல்த்தை நம்ம சொல்றோம், அவருக்கு சொல்லும் போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட, இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனா இருக்கான்னு நம்ம கேட்கிறோம். ஆமா சார் அப்படின்னு சொல்ற. சந்திரன் செய்யணும் அந்த வேலையை. சரிங்களா? 8ஆம் இடத்துல போய் பரிவர்த்தனை ஆகுது இல்லையா,
நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ பலன் சொல்லும் போது எல்லா விஷயத்தையும் கவனிக்கணும். அந்த தசாபுக்திய எப்படி கிரகத்தோட மேட்ச் பண்ணணும், அந்த கிரகத்தினுடைய உயிர் பொருள் காரகம் பாவ காரகத்தை எடுத்து மனித வாழ்க்கையோட மேட்ச் பண்ணீங்கன்னா 99% ஜோதிடரால அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்றது இது ஒரு உதாரண ஜாதகம் சார். சரி, இது நல்ல வெல்த் அப்படின்றதுக்கு நம்ம கொடுத்த உதாரணம். இன்னொன்னு ஹெல்த்தை பத்தியும் நம்ம தசாபுத்தியில சொல்லிட்டோம். தசாபுத்தி நெகட்டிவ் இம்பாக்ட கொடுக்காது, நல்ல தசாபுத்தி தான், குரு ஒன்றும் பெரிய நெகட்டிவான பிளானட்டா இல்ல, ஏன்னா அது வக்கரம் ஆயிடுச்சு, 8 கூட 8ஆம் இடத்த பரிவர்த்தனை ஆயிருக்கு, 8ஆம் இடம் 3ஆம் இடம் பரிவர்த்தனை, அப்ப இடத்த நவுத்தி வைக்கணும். அவர் பூர்வீகத்தை விட்டு நவுத்திட்டார். சரிங்களா? அப்ப 5ஆம் இடம் லக்னாதிபதியை சேர்ந்திருக்கிறது ஒரு யோகம், 9 கூட லாபஸ்தானத்துல நினைவு ஒரு யோகம். ஸோ இந்த மாதிரி சந்திர கேந்திரத்துல சனி பாக்கியாதிபதி, ஸோ இந்த மாதிரி பல விதிகள் சொல்லியிருக்கோம். இதுல எல்லாமே ஓரளவுக்கு அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அவருடைய அனுமதியோட தான் ஜாதகம் பகிரப்பட்டது, அதையும் சொல்லிடுறேன். அவர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு உங்க ஜாதகத்தை டிஸ்பிளே பண்றோம் சார், பண்ணலாமான்னு சொன்னோம். நிறைய விஷயங்கள் சந்தோஷமா செய்யுங்கன்னு சொன்னார். சரி, இது ஒரு ஜாதகம் ஆச்சுங்களா.